இருந்துச்சுங்கிறத கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லலாம். உங்களோட சந்தேகங்களும் கேட்கலாம். அடுத்த கேம்ப் எப்ப போடலாம் என்னங்கிறதையும் ஒரு ஐடியா கொடுங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அவங்க போட ரெடிதான், நீங்க எல்லாம் வர ரெடியா முதல்ல? கரெக்டாண்ணா? உங்களுக்கு பதிலா நான் பேசுறேன் பாருங்க. ரவி வர்றேன் ஏப்பியா வர்ற லாஸ்ட் நான் கேட்க பேசுங்க. குட் ஈவினிங் பிரியா மேம். குட் ஈவினிங் அண்ணா. ஆக்சுவலா யோகானா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த 5 நாளா தான் பிரியா மேம்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரைனிங்ல எனக்கு என்னன்னா இப்போதான் இது என்னங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கேன். அதுவும் ஒரு 10%. உங்ககிட்ட இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே நீங்க சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா, ஒரு 5 இது சொல்லி கொடுத்தீங்க. ஆனா பயங்கர எஃபெக்டிவா இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் 1.5 வருஷமா இந்த கார்டியாக் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ஃபிட்டா இருக்கேன் நான் எனக்கு நானே நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் டேல தான் தெரிஞ்சிச்சு என்னோட பாடி சுத்தமா ஃபிளெக்சிபிளா இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஆசனாஸ் எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்ல அந்த பிரீத்திங்கே இதுதான் நல்ல இதுதான். பிளஸ் நான் இன்னொன்னு இந்த கிரியாலாம் வந்து நிஜமாவே நான் பண்ண மாட்டேன், எனக்கு சுத்தமா வராது, சும்மா செஞ்சிடவங்கள பாக்கணும்ட்டு தான் நான் வந்தேன். பட் நானே 2 கிரியா நீங்க சொன்ன நேத்தி அண்ட் தௌத்தி 2மே பண்ணேன்னா ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு எனக்கு நல்ல எஃபெக்டிவா இருந்துச்சு. அடுத்து பிரியா மேம் மதியம் நீங்க கொடுத்த அந்த 3 சொட்டு மருந்துமே நல்ல எஃபெக்டிவா இருக்கு மேம். கண்ணு மூக்குக்கு காதுக்கு. ஆக்சுவலா நான் 44 இயர்ஸா எந்த ஒரு லிக்யூடும் நோஸுக்கும் விட்டதில்லை, இயருக்கும் விட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் 40 இயர்ஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்கேன். பட் ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் கேம்ப் மேம். தேங்க்யூ மேம். எல்லாம் போடுங்கன்னு சொல்லுங்க. காது, காது கீழே மூக்கு, மூக்கு கீழே தான் வாய். அதே மாதிரிதான் நம்ம மருந்துலையும் ரொம்ப பெஸ்டான மருந்து வந்து கண்ணில் ஒரு சொட்டு மருந்து. அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து வந்து கண்ணிலே தான் விடுவாங்க. பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது சில மெடிசன். குழந்தை வந்து சாப்பிதான் அன்னமே சாப்பிடுது, அதுக்கு எந்த மெடிசன் டைஜஸ்ட் ஆகும். அப்ப கண்ணுல போட்டுட்டோம்னா அந்த மருந்தை லிவர் வந்து டைஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கும். அதே மாதிரி உடம்புல எண்ணெயா பூசிட்டோம்னா தோல் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கும். சைனைடை வாயில போட்டதானே சாப்பிட்றோம். சைனைடை உடம்புல போட்டோம்னா அது சைனைடை வெளியே வச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும் உடம்புக்கு. சரிங்களா? அப்ப நம்ம வாய்ஸ் மட்டும்தான் நம்ம மெடிசின் உள்ள விடணுன்றது ஒரு தவறான ஒரு ஐடியா. குயிக்கா உடம்பு பூரா பரவுறது அது வந்து கண்ணுக்கு தான். சரிங்களா? அதே மாதிரிதான் காது. இந்த காதுல இது பண்ணக்கூடிய இது வந்து மாய்ஸ்சரை வந்து உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணும். பழைய வேக்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டு. அதே மாதிரிதான் மூக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மெடிசன் வந்து வாயில வரக்கூடிய மெடிசன் எல்லாமே. ஆமா. அப்ப வந்து நமக்கு நிறைய மெடிசன் இருக்கு, மூக்குல விடுறதுக்கே ஏகப்பட்ட மெடிசன் இருக்கு. சரிங்களா? அதை நீங்க தைரியமா நீங்க ட்ரை பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு. சரி, 2 பேருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கேம்ப் ஏற்பாடு பண்ணதுக்கு பிரியாக்காக்கு முதல்ல நன்றி. சொன்னோடனே நாங்க ட்ரெயின்ல வச்சு சாதாரணமா தான் சொன்னோம். சொன்னோடனே டக்குன்னு இந்த கேம்ப் ஏற்பாடு பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்க. அண்ணா உடனே எங்களுக்காக எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் கிடையாது. நீ வேற பில்டப் இருக்கு. பொழுது போகாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். பொழுது போகாம சாயல்குடியில உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் இங்க உட்காந்துருக்கோம் இல்லையா? சாயல்குடிக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா.
அப்புறம் வந்து நம்ம இப்ப வந்து ஒரு 7-8 வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆனா வந்து நம்ம ஏதோ கரெக்டா பண்றோம், இந்த ஆசனம் எல்லாம் கரெக்டா பண்றோம்னு நினைச்சு பண்ண ஆசனங்கள் ஏகப்பட்ட ஆசனம் சின்ன சின்ன தப்புகளோட தான் அந்த ஆசனம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு சின்ன கரெக்ஷன் தான் நீங்க சொன்னீங்க. ஆனா அதோட எஃபெக்ட் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆசனம் வந்து ரெகுலரா பிரியாக்கா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவே நாங்க பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு சின்னதா மாத்த சொல்றீங்க, கையை விரிச்சு வைக்கிறது, அந்த கை எந்த பக்கம் நம்ம அந்த டர்ன் பண்ணி வச்சா அந்த இது லூஸா இருக்கும், ஆர்ம்ஸ் டைட் ஆகும் அப்படின்னு, மசில்ஸ் டைட் ஆகும், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க செஞ்சு பார்த்து அதை கரெக்ட் பண்ணி செய்யணும்னு நினைச்சோம். இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல. இதுக்காக அடுத்து சிகரத்துல திரும்ப ஒரு கேம்ப் போடணும் போது நாங்க கரெக்டா அதுவரையும் செஞ்சு பழகிட்டு வர்றோம். அடுத்த வட்டம் நீங்க கேம்ப் போடும் போது நாங்க சிறப்பா செய்ய ட்ரை பண்றோம். அது நல்லா இருந்தது. அப்புறம் ரொம்ப நல்லா கிரியாலே அதே மாதிரிதான் நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் கிரியாவும் பரவாயில்ல. கிரியாலே அந்த சின்ன சின்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தது. நேத்தி பண்ணும் போது அந்த கையை வந்து ஊனி நம்ம பண்ணும் போது எவ்வளவு ஈஸியா அந்த ஃப்ளோ இன்னொரு பக்கம் வருதுன்றது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிடுச்சு. அது மாதிரி தௌத்திலையும் அதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அந்த மூக்கு அடைச்சு உள்ள எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா அதுவுமே இன்னொருக்க ட்ரை பண்ணணும். வீட்டுல வச்சு பிரியா ட்ரை பண்ணுங்க. நேத்திலேயும் மூக்கு வழியா தண்ணி இருக்கும். அதுவுமே புதுசா இங்க வந்து கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. சொல்லி கொடுத்தா பார்த்திருக்கோம். வீட்டுல ட்ரை பண்ணி பாக்குறோம். அதுக்குரிய ரிசல்ட்டும் அடுத்த கேம்ப்ல வந்து கண்டிப்பா சொல்றோம்னா. கிளாஸ் தியரி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா என்ன சாப்பிடணும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஃபாலோ பண்றாங்க. சாப்பாட கேட்டு கேட்டீங்க. எடுக்கல அந்த வெஜிடபிள் உருண்டையதான் நான் எடுத்து சாப்பிட்டேன்னா. ஆக்சுவலா வந்து நானும் கிளாஸ் எடுக்க நான் ரெடி தான். ஃப்ரீயா தான் சாப்பிட்டோன்னே எப்படி யோகா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஆக்சுவலா வந்து அலைன்மெண்ட், போஸ்டரோட அலைன்மெண்ட்டை தான் வந்து இந்த தடவை எடுப்போம். ஒரு வார்ம் அப்க்கு அப்புறம் கொஞ்சம் போஸ்டர் அலைன்மெண்ட் எடுப்போம் அப்படின்றத ஐடியாவோட தான் நான் வந்தேன். தியரிக்கு இது, போஸ்டருக்கு பேசிக் அலைன்மெண்ட் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அதை தான் கான்செப்டா கொண்டு வந்தேன். அப்புறம் தியரியே நம்ம ஸ்டிக் பண்ணி இருக்கிற சொல்லி கொடுத்து ஆன்லைன்ல நீங்க இருந்தது சொன்னது நான் கேட்டிருக்கேன். ஆனா அது என்னன்னு தெரியல, நாங்க இன்னும் மாத்தாம தான் இருக்கோம் போதும். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நாங்க இன்னும் ஆனா எனக்கு ஒவ்வொரு நேரம் நினைவு வரும்போது அந்த காலையில இப்படி வைக்கும் போது அந்த மசில் ஸ்ட்ரைட் ஆகுன்றதுலாம் நினைவு இருக்கு. ஆனா அது இத்தனை நாள் செஞ்ச பழக்கமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி கரெக்டா கேட்கும். அதாவது நம்ம அலைன்மெண்ட் ஒரு ஆசனம் இருக்கு இல்லையா, அதோட அலைன்மெண்ட்டை பத்தி பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ட்ரீ மாதிரி. ட்ரீ வந்து சவுத்துன்னு வச்சுக்குவோம், அது நார்த்துன்னு வச்சுக்கோமே. சவுத்துல இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். தரைய எதுலாம் தரைய தொடுதோ அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். எது மேல ஆகாயத்தை தொடுதோ அது லூஸா இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப வந்து நம்ம வந்து வாரியர் போஸ்டர் எப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், ஆள் ஆட ஆரம்பிச்சு அதே வாரியரை நல்லா டேர்ன் பண்ணி இப்படி இழுத்து வச்சோன்னா ஸ்ட்ராங்கா நம்ம நிற்கும் இல்லையா? இப்போ வந்து தரைய தொடுறது, சவுத்தை எது தொடுதோ அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் இந்த கை வந்து லேசா இருக்கணும், ரொம்ப லேசா. அதான் முத்திரையில வச்சுக்கலாம், ரொம்ப லேசா இருக்கும். தலைப்பகுதியெல்லாம் லேசா இருக்கும். அதே இந்த ஷோல்டர் ஸ்டாண்ட் போட்டா இப்ப ஷோல்டர் வந்து சவுத் ஆகிடுது இல்லையா? அப்போ வந்து ஷோல்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஷோல்டரு, எல்போ எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா, இந்த மூமெண்ட் இல்லாம இருக்கணும். கால் வந்து நல்லா பூனாப்புல ஆடுற மாதிரி வச்சுக்கணும். காலை நம்ம டைட் பண்ணக்கூடாது அந்த இதுக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம கீழே உட்காடுறோம் அப்படின்னா உட்காரும் பொழுது, கால் நீட்டி உட்காரும் பொழுது இது எல்லாம் டைட்டா இருக்கணும், இது எல்லாம் ரிலாக்ஸா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு 4-5 இதை மட்டும் நம்ம எடுப்போம்னு தான் நினைச்சேன். ஒவ்வொரு போஸ்டருக்கும் ஒரே ரூல் தான். எது தரைய தொடுதோ அது எங்கேஜா இருக்கணும், எது மேல இருக்குதோ அது எக்ஸ்பேண்டா இருக்கணும். புரியுங்களா? எப்படி வந்து கோகனட் ட்ரீ மேல எக்ஸ்பேண்டா இருக்கு, கீழே ஸ்ட்ராங்கா இருக்கோ, ஆமா அது மாதிரிதான் எல்லா போஸ்டரும் இருக்கணும். சரிங்களா? எல்லாமே நல்லா இருந்தது, ஸ்கூலா இருக்குதா? சரி, நன்றிமா, நன்றி. So this one.
ஸ்மூத தப்புன்னு சொல்லலாம். அப்போ அவங்க பேசினதுக்கு வந்துடாது. வணக்கம். நன்றிண்ணா. நன்றி பிரியா. நியர்லி 6 இயர்ஸா யோகா பிரியாட்ட படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் யோகா ட்ரெயினர் முடிச்சு பிஜி டிப்ளமோ முடிச்சு இப்ப எம்எஸ்சி யோகாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப ட்ரெயினரா இருக்கேன். பட் நம்ம என்னென்ன கரெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கும் போது நமக்கு தெரிஞ்ச கரெக்ஷன்ஸ் சொல்றோம். பட் நம்ம செய்யும் போதே எவ்வளவு கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு நேற்று கிளாஸ்ல நிறையவே கத்துக்கிட்டேன். இன்னைக்கு கிரியா செஷன்லயும் டவுட்டிலாம் தண்ணி குடிச்சு அடுத்த செகண்டே நான் வெளியே வந்துருவேன். என்னால அதை உள்ள வச்சு அந்த மூமெண்ட்ஸ் குடுக்கறதுக்கு எல்லாம் என்னால முடியாது. பட் இன்னைக்கு நீங்க சொன்னதை வச்சு அப்சர்வ் பண்ணி இல்ல நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நின்று அந்த 2 minutes மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எடுக்கும் போது நல்ல மசில்ஸ ஸ்ட்ரெச் பண்ணியும் அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் வெளியே கொண்டு வரல, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்தது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணி பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. சோ இவ்வளவு நாள் பண்ணறதும் நான் கிரியாஸ் ப்ராப்பரா எல்லாம் பண்ணல, அப்பப்போங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நான் செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை பீரியாடிக்கலா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். தேங்க்யூ சோ மச். அங்க கிரியா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க உணர்ந்து பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வெளிய தௌத்தி பண்ணும்பொழுது நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி பண்றதுனாலதான் அது பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் வருது, அங்க கொஞ்சம் வருது. இதுக்கு பேரு கஜ கௌத்தி, கஜகரணி. கஜ அப்படின்னா எலஃபண்ட். எலஃபண்ட் அப்படியே ஒரே நேரத்துல இழுத்து ஒரே செகண்ட்ல அப்படியே அடிக்குது இல்லையா நம்ம மேல. அதே மாதிரி அது மலைப்பொருளையும் அதுவே கிளீன் பண்ணிக்கும். ஒரு ரிவர்ல போய் உக்காந்து மலை ஓட்டம் மூலமா நீரை உள்ள இழுத்து ஒரே ஃபோர்ஸா வெளியே அடிச்சு விட்டுரும். அதனாலதான் அதுக்கு பேரு கஜக்கிரியை. யானையை பார்த்துதான் இந்த யோகிகள் கத்துக்கிட்டான். ஆமா ஆமா, அது இன்ஹேல் அப்படின்னு கிடையாது, ஒரு உணர்வு தான். இந்த உணர்வை வச்சு ட்ரிகர் பண்ணி எல்லாத்துக்குமே இது பண்ணும். ஆமா ஆமா ஆமா. இது பழக வந்துருது. சரி, நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். எடுத்து அது பம்ப் பண்ணி வெளியே அந்த ஒரே சுவையா நான் இன்னைக்குதான் அது வந்துருச்சு. இத்தனை நாள் பண்ணும் போதும் அப்படியே ஏதோ ஃபுல் வாயும் அப்படி திறந்து ஏதோ நம்ம வாமிட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்குதான் இந்த ஃபோர்ஸா உள்ள வந்ததை என்னால ஃபீல் பண்ண முடியும். நான் தப்பாதான் இருக்கேன். நான் தௌத்தி இந்த மாதிரி இருக்கல. நான் நல்லா வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் விடுது. ஓ நம்ம சத்தம் தான் வரும். அந்த ஒரு போச ஒரு போல வரும். அத இன்னைக்கு நான் அப்சர்வ் பண்ணுவேன். போக வந்துடும். எனக்கு அதே மாதிரிதான் ஆரம்பம். வணக்கம். நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 22 இயர்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் தனியா ஃபேமிலி ஆள் இல்லாம இன்னைக்குதான் வந்திருக்கேன் வெளியே. பெரிய விஷயம். உண்மையில ரொம்ப பெரிய அவசரம். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சாதிச்சிட்டேன். ஐ எம் ஹாப்பி நவ். நான் இது ஒரே காரணம், நான் யோகா கிளாஸ், எனக்கு யோகானாலே பிடிக்காது ஃபர்ஸ்ட். ஏன்னா போனோடனே காலம் மடக்கி ஃபிளெக்சிபிள் கிடையாது உடம்பு. அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. கூட நான் அவங்கள்ட்ட கேட்கும் போது ரொம்ப இது பண்ணுவீங்களான்னு தெரியாம நான் கேட்டுட்டுதான் ஜாயின் பண்ணீங்களா இங்க வாங்க. உங்களுக்கு முதல்ல தெரியும் யோகா அவங்க ரிலேட்டிவ் சொல்லி ஸ்கூலோட காலேஜோட என் காலேஜ்ல படிச்சது இது எல்லாருமே அவங்க உங்க காலேஜ் இல்ல. உமா தெருவுல ஆமா அவங்க தெரியும். அதுக்கப்புறம் மீது எல்லாரும் யோகாக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். வரும்போது சொல்லிட்டாலே நம்ம வர மாட்டேன். எனக்கு அவங்க கிட்டே நான் சொல்லிட்டேன். பண்ணுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சாங்க. அவங்கதான் மாற்றத்துக்கு உண்டான கிளியாசுன்னு சொல்றேன். அவங்க ஏன்னா உடம்புல ஏகப்பட்ட ஃபால்ட், 1-2 எல்லாம் கிடையாது, டோட்டல் பாடியுமே ஃபால்ட் தான். ஆனா நான் ஒரு 3 months இல்ல 4 monthsலயே அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் எடுத்துட்டு அவங்க அன்னைக்கு தான் எடுக்கும் போது குரு இதோட ஆக்டிவேட் பண்றத சொன்னாங்க. அது பண்ணா
இது நினைச்சதெல்லாம் நடக்கும், சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு தான் உங்கள்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு சொன்னேன், நீங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்னோட ரிப்போர்ட் எல்லாமே ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டாக்டர் கொடுத்த எனக்கு சர்டிபிகேட்டுமே அதுதான். நீங்க முதல்ல வெளியே வீட்டை விட்டு உங்களுக்கு யோகா ஏதாவது போகலைன்னா உங்களோட பாடி கண்டிஷன் இருக்க ரொம்ப மோசமா போகும்னு சொன்னதுனாலதான் நான் அதுல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சு. நான் வந்து 6 monthsலயே அதோட ரிவர்ஸோட இதை வந்து அவங்க பார்த்தாங்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே அது மேல நம்பிக்கை வந்து நானா அப்பதான் டிசி சரி செய்யறோம், இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். நான் வந்து படிக்க ஆரம்பிச்சது நம்ம உடம்புல என்ன இருக்கு, நம்மளால இதை எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் ட்வின்ஸ் எனக்கு அப்ப சொல்லும் போது எங்களை மாதிரிதான் உங்க பிள்ளைங்களுக்கும் இருக்குன்னு சொன்னனால என்னோட பிள்ளைங்களை வருவோம் காப்போம். நம்ம தான் விட்டுட்டோம், பிள்ளைகளை விட்டக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா பிசி படிக்க ஆரம்பிச்சு அந்த உடம்புல இந்த பஞ்சபூதம் எல்லாமே ரியலைஸ் பண்ணி 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 இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் இப்பதான் வந்துருக்கு. என் உடம்பை நான் எப்படி கொண்டு போகணும், நான் உடம்பு சொல்றதான் நான் மாதிரி இப்போ நான் என் உடம்பை இதுதான் நீ செய்யணும், இப்படி முடியும் நான் சொல்ற அளவுக்கு நான் வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கான்பிடென்ட்டா இந்த இதுவும் எனக்கு இல்ல. உனக்கு உடனே ஒரு செஞ்சிருச்சானா சுருங்கி போய் படுத்துருவேன், எந்திரிக்க மாட்டேன். பட் ஆனா இப்போ நான் இல்லை, என்னால முடியும், நான் எந்திரிப்பேன், நான் நடப்பேன், என்னால செய்ய முடியும். அந்த கான்பிடென்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இன்னொன்னு மெயினான ரீசன் எனக்கு உங்க வாய்ஸோட அட்ராக்ஷன். நான் பார்த்தது கிடையாது, பார்த்தது எல்லாருக்குமே இது ஃபீட்பேக் இருக்கு. அந்த மனச போய் தட்டி வா, எனக்கு இவ்வளவு தெரியும், நான் உனக்கு சொல்றேன், இத கேளுன்னு சொல்லி உங்களோட வாய்ஸோட இதுல நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட 2 ட்ரிப்பு பேர் கொடுத்து கூட நான் வராம இருந்திருக்கேன். ஆனா இதுல எவ்வளவோ ஆக்சுவலா நான் இன்னைக்கு லீவுங்கிறதுனாலதான் நான் பிள்ளைகளை கூட்டிட்டு அப்படிதான் வரதா இருந்துச்சு. திடீர்னு இப்ப 10th ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டேன். அப்ப கூட யோசிச்சேன், ஐயோ பிள்ளைகளை விட்டுட்டு போறவங்க இல்ல, இந்த சான்ஸ் உங்களை நேர்ல பார்த்து பேச அந்த வைப்ரேஷன் வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் இருந்தா இருக்கட்டும், நம்ம இல்லைனாலும் என்னன்னாலும் நடக்கதான் செய்யும். அப்ப நம்மளோட இதை நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற உங்க வாய்ஸோட இதுக்காக மட்டுமே தான் நான் கிளம்பி வந்தேன்னு. ரொம்ப இதெல்லாம் ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்புது, என்னைய நல்லா எழுப்பி இருக்கு. நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இவங்க இன்னொரு நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அப்ப வேற என்னெல்லாமோ இருக்குன்னு அடுத்ததை கத்துக்கிறதுக்கு வந்து அது என்னைய கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுது. இன்னும் நம்ம உங்களை மாதிரி வேற யாராவது பேசினாலும் அதை உண்மைச்சு கவனிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. நான் மெயினா வந்து அதே போல இதான் ஃபர்ஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணேன், உண்மையில நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். ஏன்னா எனக்கு 12th முடிச்சோடனே மேரேஜ், சோ அதனால இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எதுவுமே நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான்னு எனக்கே ஃப்ரீ. யோகா பண்ணி ஃப்ரீயா இருந்ததோட அப்பாடி இனி வந்து எனக்கே தெரியுது என் உடம்பு வந்து ரொம்ப லேசா இருக்கு அப்படிங்கிறது எனக்கே ஃபீல் பண்ண நல்லாவே ரொம்ப தேங்க்ஸ். நான் பார்த்ததுக்கு உங்களை பேச நான் நேத்து அவங்கள்ட்ட பார்த்தோடனே நான் உங்களோட இருந்து இறங்கணும், இவங்க யாரு நீங்க சின்ன பையனா அதே மாதிரிதான் ஃபீல் பண்ணேன். உங்க வாய்ஸ் தான் கேட்டிருக்கேன், உங்க வாய்ஸ் வச்சு நான் ஒரு ட்ரை பண்ணிப்பாங்களையா இன்ஸ்டா வராது, ஃபேஸ்புக்ல வரும். நான் நிஜமா அவங்க சொன்னது அதை நான் அப்படி நான் ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிதான் சொன்னேன். அவங்க அதனால ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இருந்துச்சுன்னா நன்றி, தேங்க்ஸ். அண்ணனே வெக்கப்பட வச்சிருக்கேன்.
நல்லா இல்லாம போயிட்டாங்க. ஆமா, மறக்க மாட்டேன். இல்லை, நல்ல ஃபீட்பேக். ஆக்சுவலா வந்து நான் வந்து அங்க தமிழ்ல வந்து நான் வந்து எப்ப நாங்க யோகா கிளாஸ் எடுத்தேன்னா 2000 கோயம்புத்தூர்ல விட்டு போறதுக்கு முன்னாடி 2002, 4, 5 ஒரு 5 வருஷம் வந்து யோகா வந்து தமிழ்ல டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சான்ஸே இருக்காது தமிழ்ல வந்து தமிழ்ல சிந்திப்பேன் நான். ஆனா வந்து அத ஒரு ஃப்ளோவா பேசுறதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரியாவோட அந்த இதுக்கு அப்பயே எனக்கு தெரியும், பரவாயில்ல தமிழ்லயும் ஓரளவுக்கு ஃப்ளோ இருக்கு அப்படின்ட்டு அதை வெளிப்படுத்துனதுக்கும் அது உங்களை மாதிரி ஒரு குரூப் தான் காரணம் இல்லையா? நீங்க கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் நான் யார்கிட்ட போய் பேசுறது? ரைட்டுங்க. நான் ரொம்ப இயல்பா தான் பேசுறேன். பிரியாவோட இதுலயும் சில நேரம் வந்து ஒரு மாதிரியா பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஆன்லைன்ல போடும்போது நான் திரும்பி கேட்பேன் யூடியூப்ல. சிலது நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனலா பேசலையோ ஒரு மாதிரியா பேசணும், நானும் பேசணும். ஆக்சுவலி இதுதான் வாய்ஸ் வந்து அதுதான் சொல்றேன், உங்களை பார்க்காமையே ஆனா உங்க வாய்ஸ்க்கு நாங்க எல்லாருமே குரலாலேயே எங்களை எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கிளாஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு உங்க எண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் உட்காந்து எல்லாருமே அந்த டைம் பார்க்காம உட்காந்து மக்களே கொஞ்ச நேரம் இமிடியேட் அடுத்தாலும் பேசலாம். நீ வணக்கம். அவங்க பார்த்துருக்கேன், ரெகுலரா பார்த்துருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஈவினிங் கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணேன். அவங்க ஈவினிங் கிளாஸ் நிறுத்தின உடனே நான் ரொம்ப அடமெண்டா சொல்லணும், கிளாஸ்க்கே நீங்க ஈவினிங் கிளாஸ் வைங்க மேடம், வைங்கன்னு கெஞ்சிட்டு இருந்தேன். அவங்களோட வாய்ஸை கேட்காம, பிரியாவோட வாய்ஸே கேட்காம என்னால இருக்க முடியல. ஒரு 3 minutes நானும் எப்படியும் போராடி பார்த்து கடைசியில மார்னிங் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பிரியாவோட ஆகாரம் சொல்லணும். அவங்களோட ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி நான் யோகால எங்கேயுமே கேள்விப்படல. நானும் 2-3 யோகா கிளாஸ் அட்டன் பண்ணேன், எனக்கு எங்கேயுமே திருப்தி வரல. பிரியா சொல்லி ஒரு புதுவிதமா இருந்தது. இவ்வளவு கையை படக்கிறது, காலை படக்கிறதுல ஸ்ட்ரெச்சஸ் இருக்கா, லங்ஸுக்கு தனியா, ஸ்பிரின்க்கு தனியா, அதுக்கடுத்து வரிசையா கிட்டிக்கு தனித்தனியா ஒரு கிளாஸ் ஒரு செக்ஷன் வைப்பாங்க. ஸ்ட்ரெச்சஸ் சொன்னாலே அது ஒரு வாரம் வைப்பாங்க. இவ்வளவு தூரம் கை காலை மடக்க முடியுமா, என்னால மடக்க முடியுமா? நாங்க நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஐயோ அது வலிக்குது வேணாம், இங்க வலிக்குது வேணாம், பிகினிங்ல எல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதை வச்சு கட்டடிச்சிருவேன், 2 நாள் 3 நாள் கட்டடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, அப்ப சரி நான் ஜாயின் பண்ணிடுறேன், நாளைக்கு ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். நான் பிரியா மாதிரி ஒரு குரு கிடைச்சது ரொம்ப ஆச்சரியம். அதை விட ஆச்சரியம் மக்களே அது வந்து வெளிநாட்டுல இருந்து கிடைக்கிற பாசம்ன்றது மட்டும் ரொம்ப சூப்பரா புரிஞ்சுது. நம்ம தமிழ் மக்களையும் பார்க்காத அந்த குரல்ல வந்து அந்த ஒரு வார்த்தை மக்களே அப்படின்றது சொல்றது வந்து ஒரு அப்பா வந்து குழந்தைங்களை பார்த்து கூப்பிடுற மாதிரி, தாய் மண்ணே வணக்கம் அந்த மாதிரி ஒரு தகுந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது உங்களோட ஆர்வ வந்து ஐ கேன் ஃபீல், நல்ல வாய்ஸ்லயே அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடிஞ்சு. அதை விட நேர்த்தி ஈவினிங் நீங்க சொல்லி கொடுத்த 5 ஸ்ட்ரெச்சஸும் பிரமாதமா இருந்தது. அதாவது ஆன்லைன்ல அட்டன் பண்றதுக்கும் ரெகுலர் கிளாஸ்ல அட்டன் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. நீங்க கையை இப்படிதான் வைக்க சொல்றீங்க, அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ்ல எனக்கு நிறைய டிஃபரன்சஸ் தெரிஞ்சுது. அது மாதிரி கையை மடக்கிறது, காலை மடக்கிறது, பின்னாடி காலை தூக்குறது, எல்லாத்துலயுமே ரெகுலர் கிளாஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதே மாதிரி காலையில பண்ண கிரியா ரொம்ப சூப்பர். நான் வரதுக்கு முன்னாடி பயத்துக்கு தான் வந்தேன், நான் செய்ய மாட்டேன், கிரியாலும் செய்ய மாட்டேன், நான் கம்பல் பண்ண சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா நானே எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எதையுமே என்னால நம்ப முடியல. இந்த வயசுல நம்ம வந்து பண்ணிடுவோம் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா என்னால பண்ண முடிஞ்சது, சந்தோஷம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யோகா ரீக்ரீஸ் வந்துருக்கிறது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நான் வரேன்னு, ஆனா ஒவ்வொரு தடவையும் கட்டிடுச்சு கடைசி மொமெண்ட்ல. ரொம்ப சந்தோஷம் உங்களை நேர்ல பாக்குறது, அது வந்து ரொம்ப சந்தோஷம்.
ஃபேமிலியா வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஒய்ஃபுக்கும் பயங்கர சந்தோஷம் தான். பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் ரியலா அவங்க ஃபேமிலிக்கே அது வந்து காடோட சுத்தி போட்டுருங்க அம்மா, சுத்தி போட்டுருங்க இன்னைக்கு 2 பிள்ளைங்களுக்கும். நிச்சயமாதான் 2 பிள்ளைங்களுக்கும் சுத்தி போட்டுருங்க. 3 பேருக்கும் சேர்த்து சுத்தி போட்டுருங்க. அம்மா கிட்டயே நான் சொல்றேன், இந்த மாதிரி பிள்ளைங்களை பெற்று பெரிய வரம் தான் அவங்களுக்கு. பிரியாவும் உங்களுக்கும் உங்களுக்கு பெரிய கிடைச்ச வரம் சொன்னேன். உண்மை அதுதான். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட யோகா வீக் வந்ததுக்கு. நன்றி. நன்றி. சரி, சும்மா மட்டுமா அது சாப்பிட்டு இந்த மாதிரி கிளாஸ் வந்து கலெக்ஷன் பண்றீங்க ஒரு அத வந்து தனியா ஒரு கிளாஸ் வச்சு ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம என்ன தப்பு விடுறோம் அதை கரெக்ட் பண்ணாலே நல்லா ஏதாவது ஒரு கிளாஸ் அந்த மாதிரி நிறைய தப்பா பண்றோம். நேற்று தான் நானே ரியலைஸ் பண்ணேன். நம்மளுக்கு வருது சொல்லி ரொம்ப இதெல்லாம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேற்று தான் பண்றப்ப தெரியுது ஒரு சின்ன அந்த செஷன்லயே நம்ம எவ்வளவு தப்பு விடுறோங்கிறது நேற்று தான் நான் பேசுறேன். அதனால அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த பொசிஷனுமே நம்ம என்னென்ன தப்பு விடுறோங்கிறத ஒரு கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும்போது பார்க்கலாம். ஒரு நாள் இருக்கும்போது அந்த பிரியா மார்னிங் கிளாஸ்ல அப்படியே வந்து ஜாயின் பண்ணா சரியா இருக்கும். இப்பதான் சமீபமா கிளாஸ் எடுத்துட்டேன். ஆனா நான் என்ன இந்த கிளாஸ் வந்து இருந்தேன் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சத எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுக்குறாங்க. யாரும் நம்ம பார்க்கணும் ஃப்ரீயா ஓப்பனா வந்து யாருமே என்ன தெரியுதோ அதை எல்லாரும் கற்றுக் கொடுத்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணி தனியா கொஸ்டின்ஸ் எழுதுறாங்க. இது வந்து சரியானே நாங்களா முக்கியம். அது வந்து யோகானாலும் சரி அவங்க ஒவ்வொன்றா கத்துட்டு எனக்கு திருமந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து அது ஃபுல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாமே எஃபர்ட் போடுறாங்க. நாங்க வந்து ஒரு 1 hour அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஹிட் பார்க்கணுமோ இல்லையோ, ஆனா அந்த 1 hour கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க டெய்லியுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கலாம் A to Z. இது வந்து நான் எங்கேயுமே நான் பார்த்தது யோகா டீச்சர் தான் நானும் பழகிட்டே படிச்சிருக்கேன். ஆனா யாருமே ஒரு சீக்கிரம் கூட ரீட் பண்ணேன். வெயிட்டா எப்படி பண்ணணும், இந்த திருவிழாக்கெல்லாம் என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியும். பட் அவங்க யாருமே இது வரைக்கும் சொல்லி எல்லாருக்குமே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க போடும்போதெல்லாம் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஓப்பன் மைண்டடா எல்லாமே இது ரொம்ப யாருக்குமே கிடைக்காது. எங்களுக்கு இந்த வரம் கிடைச்சிருக்கு. நானா யோகா ஷூட்டிங் எடுப்பேன்னு நினைச்சதே கூட கிடையாது. எடுக்க முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி பரவாயில்ல தப்பா எடுத்தீங்கன்னா என்ன வராங்க வரல அதுதான் வரதான் தேவை. இந்த அளவுக்கு பழகிக்கோ அதாவது மணி போனா வரல பழகிட்டு ஒவ்வொன்றா எல்லாருமே எடுத்தவொடனே எல்லாத்தையும் நடக்கிறது விளம்பரத்துதான் இருப்பாங்க. நீங்க என்ன என்கரேஜ் பண்ண ஒவ்வொரு விஷயத்திலும் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம அவங்களோட அவங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வீட்டு பண்ணா அந்த எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் வைச்சா எதுவுமே பழைய காலத்திலுமே ஞாபகம் வராது. எனக்கு நானே ரொம்ப என்ன சொல்றது நல்ல ஆர்வமா எல்லாத்துலயுமே ஒரு பொதுவா வீட்டுக்காலே அப்ப கண்டா சொல்றவங்க இருக்கதான் போகணும். பட் அதெல்லாம் மற்ற அளவுக்கு அவங்களோட வயசு தெரிஞ்சுமா அந்த அளவுக்கு எந்த டைம் அந்த பாசிட்டிவ் மைண்டோட ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள்
அந்த ஃபுல்லாவே ஆக்டிவா இருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கேம்ப் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இவ்வளவு தூரம் இருக்கும் நினைச்சீங்கல்ல. ரொம்ப நல்லா தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கு எந்த எஃபோர்ட் போட்ட மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. வந்து நாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர் ஆக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோல். ஆரம்பத்தில் நிறைய பேர் கூச்சப்படுவாங்க, நான் ரொம்ப குட்டையா இருக்கேன்னு நினைப்பாங்க, சில பேர் நான் குண்டா இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனாலும் வந்து இப்ப அவங்க எல்லாத்துக்கும் யோகா ஸ்டுடியோவே வச்சிருக்கோம். அப்போ வந்து நமக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப பெருமையா இருக்காது. ஆமா ஆமா. வந்து நம்ம ஆரம்பத்திலே நல்லா டீச் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கறனால அவங்களால டீச் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸே நல்லா எடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது நான் வந்து நீச்சல் கத்துக்கிட்டு தான் நான் ஸ்விம்மிங் குளத்துக்குள்ளேயே இறங்குவேன்ற மாதிரி. நம்ம இறங்கினா தான் நம்ம கத்துக்க முடியும் இல்லையா? அப்ப டீச் பண்ணும் பொழுது ஆரம்பத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்படி என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனா வந்து அவங்களை அப்படியே மோட்டிவேட் பண்ணா அவங்களுக்கு இதாயிடும். அதுக்கப்புறம் அவங்களா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கே சொல்லி தருவாங்க. நேரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் இருப்பாங்க. நல்லா ஓப்பனா நமக்கே சொல்லுவாங்க, சார் இந்த ஆங்கிள் நீங்க டெமோ பண்ணுங்க, நீங்க இதே ஆங்கிள் டெமோ பண்ணா பாருங்க, அப்படிலாம் பார்க்க முடியல, ஒரு 30 டிகிரி ஆங்கிள் டெமோ பண்ணுங்க, எல்லாருமே பார்க்க முடியும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு இல்லையா, அதனால நம்ம இந்த ஆங்கிள் பண்ணா எல்லாருமே பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி இல்லையா? எல்லாமே ஒரு ஷேரிங் தான். கிளாஸ் முடிச்சுட்டு நாங்க அப்படியே படுக்க தான் இருந்தோம். அதை முடிச்சுட்டு அந்த படுக்கிற நேரம் மனசே ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லிக் கொடுத்த சில கிரியாதான் நேரம் பண்ணிட்டு அப்படியே படுக்கும் போது அமைதியா இருக்கும். ஆனா ரொம்ப வருஷமா நைட் அந்த தூக்கம் இல்லை. ஏன்னா above 45 years நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த கிரியா பண்ணிட்டு நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப ஒரு 6 months நல்லா தூக்கம் வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கமா இருக்கு, கண்டினியூவா எனக்கு. அது வந்து ரிலேட் பண்ண முடியும். அந்த இது நல்லா இருக்கு. திரும்ப முடிச்சுட்டு அப்படியே தூங்குறோம். அதே மாதிரி எம்எஸ் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே நம்ம தூங்குறோம். அது தூங்கும்போது அந்த நம்ம ரிகால் பண்ணிக்கிட்டே நம்ம அப்படியே படுக்குமா இப்படி நம்ம பாடி அந்த ஒரு ஆச்சரியத்தோடயே நம்ம படுக்கும். அதை ரிகால் பண்ண இவ்வளவு விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது. அப்புறம் நம்ம இப்படிதான் இருக்கணும், நமக்குள்ளே நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும். எதிர்பார்ப்போட அப்படி படுத்துமா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்கேயும் நாங்க வந்து திருமணம் எடுக்கிறது இல்லை, அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு வந்து நம்ம வாசி யோகம் இந்த மாதிரி நம்ம கொண்டு போக முடியாது. அதனால நான் வந்து அங்க மூன் பிரீதிங்னு ஒரு கான்செப்ட்ல இதே மாதிரி இரவு தூங்கும் பொழுது எப்படி பிரீத் பண்ணி தூங்குறது. இப்ப பாத்தீங்கன்னா இரவுல நம்ம ஒரு பாட்டு கேட்டு தூங்க, காலையில அதே பாட்டு உங்களுக்கு பாட வரும். புரியுதுங்களா? இரவு எந்த ஃபீலிங்ல தூங்குறீங்களோ காலையில அதே ஃபீலிங்ல இருக்கும். நைட்டு யார் மேலேயாவது கடுப்பாகி போய் படுத்து தூங்குறீங்கன்னா அடுத்த நாளும் உங்களுக்கு அவர் முகம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதே கடுப்புல தான் நம்ம எந்திரிப்போம் இல்லைங்களா? இது நிறைய உணரலாம் நம்மளால. நம்ம வந்து நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி தான் தூங்குவோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கண்ணு டயர்டாகிற வரைக்கும் அந்த ரீல்ஸை பார்த்துட்டே இருந்து தூங்குறோம் இல்லைங்களா? காலையில் எந்திரிச்சோன்னே பாருங்களேன், கண் அப்படியே டயர்டான மாதிரியே தான் இருக்கு. இரவு நம்ம எப்படி நம்ம முடிக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க நைட்டு மட்டும் தூங்கி பாருங்க, 2 நாள் காலையில உங்களுடைய ஆற்றலே வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்க உணர்ந்தாங்க பாத்தீங்களா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறுதுன்றத, அதை வந்து ஸ்லோவா நடக்கும். அது நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இரவு நேரத்தை எப்படி கட் டவுன் ஆகுதுன்றத அவங்களுக்கு உணர்த்திட்டாலே போதும். அவங்க பெருசா ஹெட் ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி ஒன்றும் பண்ண தேவை. ரொம்ப நன்றி.
ம். ம். படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து லைஃப் ஸ்டைல கொஞ்சம் நாங்க மாத்திக்கிட்டே வரவேன். உள்ளாக மாற முடியல, கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. எங்களுடைய குணம், ஃபுட் லைஃப் ஸ்டைல், ஃபுட் எடுத்துக்கிறது, தூங்குறதெல்லாம் இப்ப நான் அந்த 8:30 படிக்கிறது. அந்த தூங்குற டைம்ல முன்னாடி வந்து காலையில 7 மணி 3:30 4 இருக்கிற மாதிரி எந்திரிச்சோன்னா நேரடியா செஷன். அந்த அந்த லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் அப்படியே நம்மளே மாத்திக்கிற மாதிரி. ஃபுட்டுமே நீங்க சொன்ன மாதிரிக்கு அந்த கொஞ்சமா வயிறை வந்து எம்டியா போடுற மாதிரி இருக்கு. ஆம், அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபுல்லா மாறினாலும் இல்ல, ஆனா ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கு. எனக்கு வந்து என்னால அப்சர்வ் பண்ண முடியும். உண்மையிலே அது எங்களுக்கு கிடைச்ச வரம் இதுதான். ரொம்ப நன்றி. அதே மாதிரி எப்ப கால் பண்ணாலும் எடுத்துருவா. அதுவே வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா இப்ப வந்து ஏதாவது வேலை இருந்ததுன்னா எந்த காலா இருந்தாலும் எடுக்கிறதே கிடையாது. அது வந்து அவகிட்ட எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பர்ட்லெஸ்ஸா செஞ்சுக்கிட்டே போவா. அதுதான் நானும் நன்றியும் பேசி அவ வந்து இவ்வளவு ஒரு எக்ஸ்பர்ட்லெஸ்ஸா பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்க. ஸோ என்னனாலும் உடனே மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணிடுவா, எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ் கூட. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளியர் பிளான் பண்ணேன். அடுத்து ரொம்பவே தேங்க் பண்ணுவேன். நான் என்னதான் டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் புக்கிங்னாலும் அந்த ஒரு சின்ன சின்ன nuances, அந்த கையெழுத்து வைக்கிறது அதுல வந்து சொல்லுவாங்க. பட் அதனால இவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் உணர்ந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி சில வாஷன்ஸ் எல்லாம் எனக்கு வரவே வராதுன்னு நினைச்சேன். ஆனா வந்து அந்த டெஸ்ட்ல வந்து அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து என் இடத்துல கரெக்ட் பண்ணாலே இவ்வளவு நாள் நான் ஒரு ஃபீல் பண்ணாத ஒரு ரிலாக்ஸேஷனை என்னால அதை பண்ண முடியும்ன்றது எனக்கு அப்பதான் வந்து. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி நேற்று நைட் அந்த இதால வந்து அந்த இது மூச்சு இருக்குன்னா அது வந்து என்னால வந்து அதுல எனக்கு வந்து பெரிய அவசியமா இருந்தது. என்னதான் நான் வந்து டீச்சரா இருந்தாலும் அப்படி வந்து சூப்பராலாம் வந்து எனக்கு வந்து நாராயமாவே வந்து அவ்வளவா பண்ண வராது. நேற்று உடனே ஃபீல் பண்ணது ஒரு செஷன்ல ஃபீல் பண்ணிட்டு இன்னொன்னு அடுத்தபடியா வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஆனா எப்பவுமே வந்து 2 தடவை ட்ரை பண்ணிருக்கேன். சார்ஜ் அடிச்சு 3 கஷ்டப்பட்டுட்டேன். அதனால இந்த தடவை ஒரு சின்னதா ஒரு டயப்பா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அண்ட் உங்களோட கிளியரிங் டெஸ்ட் அதுவும் ஒரு ஆமா, எல்லாம் அருப்புக்கோட்டை பொண்ணுங்கதான். ஆமா, அவங்க சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கோம். பிரியா தான் இருப்பாங்க. காயத்ரி, இன்னொரு பொண்ணு உமா சரணான தங்கச்சி வராளா அவங்கெல்லாம் அடிக்கடி பார்ப்போம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நளினிய சமீபத்துல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு ரூபாவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீங்களும் எங்களுக்கு கண்ணிலே காட்டாம நாங்களாம் 1 வருஷம் ஆல்மோஸ்ட் இருக்கோம்ல பிரியா. ஆனா வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்டு நாங்களே ஒரு இப்ப 2000 என்ன அப்படி ஓரம் கட்டி பேசுனாங்க. ஜஸ்ட் வாய்ஸ் மட்டுமே கேட்டு கியூரியாசிட்டி இருக்கும்ல, எப்ப பார்ப்போம் அப்படின்னு. அது வீடு வந்து நான் எங்க நடந்துட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பேன். வீட்டுல பூனை வந்து இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்புறம் என் ஒய்ஃபும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதனால வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ட்டு
திரும்ப அந்த அதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண 2 கிளாஸ் அங்கதான் ஆன் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஆன் பண்ணிருக்கீங்க. ஆமாமா Classes-ல பண்ணியிருக்கேன். அந்த டைம் தான் நான் கிளாஸ் முடிச்சுட்டு வருவேன். வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸா அங்க உட்காந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியா நான் பேசும்பொழுது தான் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே பொறுமையா பேசுவேன். சில நேரம் அப்படியே படுத்துட்டு முதல்ல கேட்பேன். அதனால ஒரு ஒரு ஃபிக்ஸட் டைம் இல்லாதனால எதுக்குன்ட்டு ஷட் டவுன் பண்ணி வச்சாச்சு. நேர்ல கிளாஸ் அட்டன் பண்றது யோகா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2017 பிஜி டிப்ளமா யோகா படிக்கிறேன், எம்எஸ் யோகா படிக்கிறேன். நேர்ல கிளாஸ் வந்து நிறைய சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல 2020 தான் எங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய அதோட பேஸ் ஆக்சுவலா அவங்களுக்கு எடுக்கும் பொழுதுதான் நானும் சரி ஒரு ஃப்ளோவா தமிழ்லயும் நல்லா எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண முடியும். சொல்ற ஒவ்வொரு பார்வையிலையும் ஒரு இன்டெப்தா நல்ல இது வரும். ஒரு விஷயம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சொல்லி கொடுக்குறதா அங்க அது வந்து எதுக்கு சொல்றோன்னே தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அது வந்து அவ்வளவு நல்லா நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்டிவேஷன் அவங்க வந்து நீங்கதான் இருக்கும். நான் நைட்ல கொஞ்சம் டெக்ஸ்ட் பார்த்தேன்னா ஏதாவது தலை ஸ்ட்ரெஸ்ஸா இந்த மாதிரி பெயினா இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் சொல்ல 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 ரிலாக்ஸ் ஆகி நல்லா தூங்குற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன டெக்னிக் நாங்க வந்து நின்றுகிட்டே வந்து பண்ணி பழகிட்டோம். வந்து எப்படி நல்லா பாமா உட்கார்ந்து ஒரு ஒரு சின்ன இது கூட இல்லாம கஷ்டம் கூட இல்லாம அவன் வந்து முடிக்கிறப்ப வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. இல்லைன்னா காதுல எங்கேயாவது தண்ணி போயிருக்கோம் இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பயமே இல்லாம நல்லா ஈஸியா பண்ணணும். அதுக்கப்புறம் தௌத்தியும் ஆதான் தௌத்தி வந்து எப்படி தனியா வைக்கணும், எந்த பொசிஷன்ல நின்று அதை வரணும் எல்லாமே சொல்லி ஒரு சின்ன சின்ன நல்ல டெக்னிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு பிரியாக்கானா எங்க வீட்டுல வந்து உடனே இது வாங்கணும். யோசிப்பாங்க வீட்டுல விழாக்காடை தான் போட்டு யோகா காட்டுறவங்க எல்லாம் டக்குன்னு அனுப்புவாங்க. ஒரு நம்பிக்கை. நீ விருந்தினர் தான் பக்கம் வீடு பக்கம் தானே. ஆனா உங்களுக்கு நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஆமா நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் எங்க பிரியாக்கா வச்சுதான் நீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த என்ன வரணும் இல்லையா? சரி நம்ம என்ன வைப்போம். நான் வந்து ஹாங்காங் நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் தைவான்ல ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு பிரியா வந்து இந்த யோகா இதுல வருவான்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து நாங்க முன்னாடிலாம் வந்து பெருசா நான் பிரியாட்ட யோகாவை பத்தியோ வேற எதை பத்தியுமே நாங்க ஷேர் பண்ணதே கிடையாது. மற்றதெல்லாம் பேசுவோம். இப்ப யோகான்றது அது என்னுடைய கேட்டகரி மாதிரி மட்டும்தான் இருக்கும். வீட்லயும் எங்க அம்மா கிட்டையும் சரி அப்பா கிட்ட யார்கிட்டையுமே நம்ம அந்த யோகா சப்ஜெக்ட் அதோட டீட்டெயில் வந்து பேசவும் முடியாது. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த கிட்ஸ் யோகாவா பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுக்கணும்ன்ற போதுதான் அப்பதான் சரி எனக்கும் பிரியாக்கும் வந்து இந்த கிளாஸ்னா என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்ற அந்த கான்வர்சேஷனே எங்க 2 பேருக்கு நடுவில் அப்பதான் நடக்குது. அப்பதான் அவளுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் போல. அதாவது சரி அண்ணனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஐடியா இருக்கு போல யோகானா என்ன ஏதுன்னு போல. அதனால அப்புறம் அப்படி ஈஸியா அவளும் நல்லா ஈஸியா பிக்கப் பண்ணிக்குவா. ஆமா ஈஸியா பிக்கப் பண்ணிக்குவா. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிடுவா. நம்மள என்னை விட ஃபாஸ்டா பிக்கப் பண்ணுவா.
அதான் கொஞ்சம் பயமாவும் இருக்கும் நமக்கு. கிளாஸ் எடுக்கும்போது கவனிச்சிருக்கேன். ம். நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நீங்க எல்லாத்துக்கிட்டயுமே கேள்வி கேட்பீங்க, பிரியாக்கா டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அஞ்ஞான நீங்க எப்படி எமோஷன்னா டக்கு கோவப்படுவீங்க. ஓட்ட நான் கேட்டேனா நான் இருப்பீங்க, நீங்க எல்லாரும் இப்ப வந்து அப்படியே மாறுதல். இப்ப ஏதாவது கேட்டாங்க, நீயே எல்லாமே கரெக்டா சொல்றியே பிரியா, தெளிவா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி. இல்ல இல்ல அது அது வந்து எல்லாரும் வாட்ச் பண்றீங்க இல்லையா? வாட்ச் பண்ணி இல்ல அன்னையார் வந்து ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும் தான் நம்ம கிளாஸ் எடுத்தோம். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த திருமதுரை எல்லாம் யூடியூப்ல வந்து பேசாம இருந்தேன். வீட்டுல வந்தா அவன் அடங்கி இருப்பானா? பஞ்சாயத்து நீங்க ஆன்லைன்ல இருந்துட்டீங்க, சர்டிபிகேட் வாங்க மட்டும் வந்துட்டீங்க சார் கட்டிட்டு. நிறைய பேர் வீட்டுல ஹஸ்பண்ட் திட்டுவாங்க. ஆனா உன்னால ஏதாவது ஒரு பிளான போட்டு இழுத்துட்டு போயிடுவேன். எங்க வீட்டுக்காரர் வந்து அடிச்சு எப்போ பிளானியே ரொம்ப நாளா பிளான். நான் இங்க வர பிரியா கிட்ட இருந்து எதுவும் மெசேஜே அவங்க வீட்டுல இருந்து வந்துருவாங்க, வீட்டுக்காரெல்லாம் வந்துருவாங்க. சாந்தி மிஸ் சார், சாந்தி மிஸ் சார், ஆஷா சாரும் வருவாங்க. அவங்க வீட்டுல வர மாட்டாரு. அவங்க ஃபேமிலியோட ட்ரெக்கிங் போறப்ப நான் அவங்க கூட போயிருக்கேன். நான் மட்டும் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து போவேன். மல்லிகா வீட்டுல எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே எனக்கு தெரியும். ஆனா நேத்து நீங்க கொடுத்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நான் அப்ப சில இது பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா பண்றோம் அப்படின்னு நான் நினைச்சது. நேற்று நீங்க கொடுத்த அந்த ஸ்ட்ரெச்சஸ் ஃபைனலா கொடுத்தப்ப அவ்வளோ ரிலீஃப், அவ்வளோ அந்த கரெக்டான ஒரு ஃபீலிங் வந்து உணர முடிஞ்சது. அந்த நீங்க சொன்னீங்க அந்த வைப்ரேஷன் இழுக்கும் அப்படின்னு, அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி வர பிளான் கிடையாது, வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அமௌண்ட் எடுக்கணும், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் மிஸ் பண்ணக்கூடாது, போயிடணும்னு சொல்லிட்டே இருந்தப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வழியில பார்த்தேன். வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு. இதவே இல்லை நான் வரேன் பிரியாக்கா சொல்லி சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லி இங்க ரெசார்ட் போறோம். இப்ப நீங்க வேலைக்கெல்லாம் லீவ் போட்டு வந்திருக்கீங்க. இப்ப இவங்களும் ஒர்க் பண்றாங்க. மல்லிகா பங்ஸ பாத்துக்கிறாங்க. அவங்க ஒரு அவங்க முகம் வந்து நம்ம பார்த்த மாதிரி தான். நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா, இவங்க சொந்தக்காரத்துல நம்ம எங்க போது இல்லையா? சக்தி பாபு உங்களுக்கு ரிலேட்டிவ். சக்தி பிரியா அதான் பிரியாக்கு தான் இருக்கேன். நீங்க எங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? அடுத்து சொல்லலையா? மல்லிகா தான் பெட்ரோல் பங்க் பாத்துக்கிறாங்க. அவங்களும் ஏர்னிங் தான். உமாக்கும் கம்பெனி இருக்கு, அவ யோகாவும் எடுக்கிறா. கம்பெனியும் போய் பார்த்தா அவங்க இந்த யூஸ் அண்ட் த்ரோ கணக்கெல்லாம் பாப்பா. சேம்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ்ல ஒர்க் பண்ணேன், அப்புறம் ஃபேமிலிக்காக விட்டா இப்ப அவளும் கிளாஸ் எடுக்கிறா. கிளாஸ் கல்யாணம் ஆகி வேலைக்கே போகாம பிள்ளைங்களுக்காக வீட்டுல உட்கார்ந்தாச்சு. யோகா கிளாஸ் 2020 கொரோனா பீரியட். நிறைய பேருக்கு கொரோனா புறக்கி போட்டுச்சு லைஃப். பட் எனக்கு வேற விதமா நல்ல விதமா புறக்கிட்டு இவளுக்கு வந்து கிளாஸ் யோகான்னு அட்டென்ட் பண்ணேன், ரொம்ப பிடிச்சி செஞ்சேன். உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நீ அதுல ட்ரெயின் ஆகி செய்வான்னா. ஆனா நான் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் தான் கேட்பாங்க. நீங்க சர்டிஃபைட் யோகா ட்ரெயினரா அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க. சோ எங்க சர்டிபிகேட் இல்லாம நான் எடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் ஒரு இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ வான்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் அதுல அப்படியே போனா அவன் கிளாஸ் எடுக்கிறதுல எனக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்தா. அதுலதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஆனேன். நீ எடுச்சேமா உனக்கு ஃப்ளோ கட்டாச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன், நீ பயப்படாத அப்படின்னு பின்னாடி இருந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன உள்ள கொண்டாந்தது. ஆனா நான் வேலைக்கெல்லாம் போவேன் சீரியஸா கனவுல கூட நினைச்சது கிடையாது. லைஃப் அவ்வளவுதான், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இப்ப முடிஞ்சதுன்னு நினைச்சேன். பட்
இன்னொரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல வந்து இப்ப எம்எஸ்சி முடிக்கிற அளவுக்கு வந்து இந்தியாவோட இதுதான். ஏன்னா நம்ம எல்லார் மைண்டுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சிறைப்படுத்திடக்கூடாது. இப்ப நான் வந்து அங்க வந்து டெய்லி நான் கிளாஸ் எடுக்கிறேன். நான் வந்து நம்ம திடீர்னு நம்ம மைண்டுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வரும், இதை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை நம்ம பண்ணி முடிக்கும் பொழுது நமக்கே ரொம்ப திருப்தியா இருக்கும். சமையல் பண்றோம் இல்லைங்களா, நம்ம டெய்லி நான் ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணுவேன். சைனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்டுன்ட்டு நல்லா வருதோ இல்லையோ அந்த. ஆமா ஆமா. அப்புறம் ஒரு இது நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 தடவை பண்ணும்பொழுது ஒரு 4 டிஷ் நல்லா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு திருப்தி இருக்கு இல்லையா. அந்த இதை நம்ம வந்து யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது நமக்கே உரியது. இதை வந்து நம்ம குழந்தைகளுக்காகவும் சரி, நம்ம பெற்றவங்களுக்காகவும் சரி, இதை வந்து நம்ம இது பண்ணியே கூடாது. அந்த பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால கொரோனா இன்ஜெக்ஷனே போடல. வந்து கம்பல் பண்ணாங்க, ஆனா நான் போடவே இல்லை. ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் போட்டாங்க, வேற வழியில. ஏன்னா பிள்ளைங்க வந்து காலேஜ் போனோம், அதே மாதிரி நானும் எங்க ஒய்ஃபும் போடலாம். எங்களுக்கு வந்து அந்நேரம் என்னன்னா எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும். போட்டிருந்தா ஒவ்வொரு மேட்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு 4 மேட்டு போடுற இடத்துல 2 மேட் தான் போட முடியும். அந்த ரூட்ஸ்ல தான் ஓபன் பண்ணோம்னாங்க. அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் வந்து போடவும் இல்லை. நாங்க ஸ்டூடியோ மூடியே வச்சிருந்தோம் 3 மாசத்துக்கு. நாங்க வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப போல்டாவே சொன்னோம், நீங்க வந்து என்ன இன்ஜெக்ஷன், ஏது இன்ஜெக்ஷன் ஒண்ணுமே தெரியாம நம்ம போடவும் கூடாது அப்படின்னு நாங்க பேசவும் செஞ்சோம் போல்டா 2 பேர். ஆமா, அதுல எங்களுக்கு ஒரு மிக்சடு இதாக தான் இருந்தது. சில பேர் எங்களை வந்து வேற மாதிரியும் இது பண்ணாங்க, சில பேர் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. ஆமா, அதை நாங்க எதையுமே சரிசாக எடுத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க சொன்னோம். ஆக்சுவலா சரிடா பாருங்கல்ல, ரொம்ப இந்த வெளிச்சம் ஸ்மைல் மாஸ்டர் கரோ பாடுங்க. ரெண்டு சிங்கப்படியற ஓடருக்கு சப்போர்ட் பண்ண தங்கச்சி வந்து சக்தி யோகி பெரிய ஓவா போடுங்க. ரீட்ரீட்ல சிறப்பா செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கடவுளுக்கு நன்றி. 2 பேரா ஓகேவா? ஜான்சி ராணி சிந்து ரெடியாருமா? வேமணி நல்ல என்னோட அம்மா உமா மகேஸ்வரி இது நல்லா ஜம்முன பொண்ணு மாதிரி இருக்கு. பெரு பொண்ணு தானம்மா?
உங்களையும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் அப்படியா ஆன்லைன்ல. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூமா. மாஸ்டரா நீங்க தான் ஷூர் ரைட் சார். உங்க பொண்ணு ராசினா சார், உங்க பொண்ணு நிச்சயம் ராசினா இருக்கா? அப்படியா? என் மகனா அப்படியா? நான் இவங்க தான் கிளாஸ் வரீங்க. போட்டா பாத்தீங்களா? ராஜ்குமார் சயின்ஸ்க்கும் சயின்ஸ்க்கு இருக்காது ஆக்சுவலா. தேங்க்யூ. தேங்க்ஸ். நளினி நீ போட பயங்கர சந்தோஷமா இருக்கு. எடுக்கப்பா போட்டாவ. தேங்க்யூ மேம். இந்த கேமரா இங்க பாவதி மறைக்கல. பயங்கர கலர்ஃபுல்லா பண்ணி பேசலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ. ரைட்டு. இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? டிரைவர்களுக்கு மட்டும்தான் இல்ல. யார் யார் வந்தாலும் சர்டிபிகேட் இருக்கு. ரைட். ராஜ்குமார் சார் கிளம்பிட்டாங்க. ஓகே. அந்நேரம் நான் திடீர்னு தான் போட்டு வைக்கிறேன். அவங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் போட்டோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 2 பேரும் தேங்க்யூ ராஜி. நெக்ஸ்ட் ட்ரிப் நேர்ல வாங்க பாப்போம். கண்டிப்பா எல்லாரும் ராஜிக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிருங்கப்பா. ஹாய் ராஜி. பாய் ராஜி. பாய்ப்பா. பாய். தெரியும்ல. ஆமா ரைட். ஆமா யாரும் இருக்கு. ஆமா அவங்க ஏன் வரல பிரியா? அப்படியா? ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்துருங்க. நெக்ஸ்ட் டைம் பெங்களூர்லயே போட்டுடலாம். சரியாமா? அப்படியா? ரைட். சரிம்மா. அவங்க ரெகுலரா வரவங்க எல்லா கிளாஸ்க்கு வருவாங்க. கேள்வியும் கேட்பாங்க நம்ம கிட்ட. பதிலும் சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கு. எப்படி மறக்கும்? ஓகேமா. பாய். தேங்க்யூ சார். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।